ஹலோ வணக்கம் நண்பா. வெல்கம் பேக் டு சேனல். தூம் 1, தூம் 2, தூம் 3 இந்த 3 படத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. நம்ம ஹிந்தியில் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு தமிழ் டப்பிங் படம்னா கண்டிப்பாக தூம் படத்தை நம்ம சொல்லலாம். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த ஒரு தமிழ் டப்பிங் மூவி ஹிந்தியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து தூம் 1 தான். அந்த தூம் 1 படத்தை தான் நான் ஃபஸ்ட்டு தமிழ் டப்பிங்கில் பார்த்தேன். எனக்கு இந்த படம் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டை நீங்கள் இப்போ கூட தமிழ் டப்பிங்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏற்கனவே பார்த்து போர் அடித்த மாதிரி இருக்காது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிருப்பாங்க. தூம் 2 அதே மாதிரி தான். தூம் 2 நல்லா இருக்கும். தூம் 3 மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக அமீர் கான் கொஞ்சம் லைட்டாக மொக்க பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வைஸ் அண்ட் ஸ்க்ரீன் வைஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் ஒரு சில குறைகள் இருக்குது தூம் 3 பொறுத்த வரைக்கும். இப்போ தூம் 4மே வரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த தூம் 4 படத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க, அதை பற்றின ரூமர்ஸ்லாம் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ தூம் 4 படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாருக் கான் தான் லீடெல்லாம் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ரன்பீர் கபூர் தான் இந்த படத்தில் ஹீரோவாக ப்ளே பண்ண போகிறாராம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வில்லனா நம்ம சூர்யா தான் நடிக்க போகிறாராம். அதுவுமே வந்து இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே பிரம்மாஸ்திரா அப்படின்ற ஒரு சூப்பரான மூவியை டைரக்ட் பண்ண அயன் முகர்ஜி தான் இந்த படத்தையுமே டைரக்ட் பண்ண போகிறாங்களாம். ஃபைனல் டாக்ஸ் இப்போ போய்கிட்டு இருக்காம். அண்ட் இந்த படத்துமே நம்ம ஒய்ஆஃப் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்னு எல்லா பாட்டுமே அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 4th பார்ட்டுமே அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. படத்தோட ஷூட்டிங்கான பிளான்மே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இயரில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை இயர்லியாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களே. கண்டிப்பாக வேறலாம் இருக்கும். நம்ம சூர்யா இந்த படத்தில் வில்லன் நடிக்கிறத பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தில் ஹீரோவாக நம்ம ஷாருக் கான் நடித்தா நல்லா இருக்குமா, இல்லை ரன்பீர் கபூர் நடித்தா நல்லா இருக்குமா அப்படின்றதையும் மார்க்காங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நம்ம கிடைச்ச மேக்ஸிமம் நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோவாக நம்ம ரன்பீர் கபூர் தான் ப்ளே பண்ண போகிறாராம். நடித்தாலும் உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே ரன்பீர் கபூர் அன்பில் மூவியில் பயங்கரமாக ஆக்டிங் கொடுத்துருந்தாரு. இந்த படத்தில் எப்படி பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோழன்பா இந்த படத்து மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போல நிறைய ஃபிலிம் மூவி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துருக்கு. ஸ்டே டியூன்.